ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் ஒரு மிக ஆபத்தான திருப்பு முனையில் போய் நிற்கிறது. இந்த டேஞ்சரஸான சிச்சுவேஷனை நீங்க பார்த்தீர்கள்னா, முதல் முறையாக ஈரான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆயில் பேசஸ்களில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஈரானில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸ் பிளான்ட் பேஷேரி என்கிற இந்த இடத்தில் இருக்கிறது. அந்த இடத்தில் நடத்திய இந்த தாக்குதலுக்கு பின்பு ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகள், ஒட்டுமொத்த உலகமே இந்த போரில் சிக்க போகிறது. ஏன்னா ஈரானும் சும்மா இருக்க போவதில்லை. ஈரானும் ரிட்டாலியேஷன் வழியாக கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். நேதன்யாகு எதற்காக ஈரானின் எண்ணெய் கிணறுகளில் இந்த தாக்குதலை நடத்தினார் என்கிற அந்த புரிதலை நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா, இஸ்ரேல் நேதன்யாகுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய இந்த போரை நடத்துவதற்கான நோக்கம் வேறாக இருக்கிறது. அமெரிக்காவை சிக்க வைத்து ஒட்டுமொத்த உலகத்தை இந்த போரில் தள்ளிவிட்டு தன்னுடைய ஆதிக்கத்தை, தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நோக்கம் உலகத்தையே அழிக்கப் போகிறது. இன்னைக்கு போர் தொடங்கி 20 நாட்கள் ஆகிவிட்டது. போர் தொடங்கிய நாளிலேயே அயத்துல்லா அலி கமேனி அவர்களை இதே இஸ்ரேல் அமெரிக்கா கொன்றது. 170க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள், அவர்களையும் கொன்றார்கள். ஈரான் இத்தனையோ பொறுத்து கொண்டு ஒரு பேலன்ஸ் ஆக்டாக அவர்கள் எடுத்து வைத்த தாக்குதல்களை நீங்க பார்த்தீர்கள்னா, உயிர் சேதம் மிகவும் குறைவாக இருந்தது. அவர்கள் அடித்த ஒவ்வொரு இடமும் நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்காவுடைய பேசிஸ்கள், இஸ்ரேலுடைய மிக முக்கியமான கட்டடங்கள், அதாவது ஒரு டார்கெட்டட் அட்டாக் தான் நடந்தது. ஆனால் இஸ்ரேல் நேரடியாக மக்களை கொல்லணும், ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த டாப் லீடர்ஷிப்பை அழிக்கணும், ஈரான்ல தனக்கு பிடித்தபடி ஒரு சாசனத்தை உருவாக்கணும். இது மட்டுமல்ல, இதற்கும் மேல ஒரு நீண்ட பட்டியல் இருக்கு. பட் இந்த இடத்தில் அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு ஒட்டுமொத்த ஈரானை தாக்கி பிடித்த இன்னொரு நபர், ஒரு மாஸ்டர் மைண்ட், அலி லாரிசானி. ஈரானை விட்டிருந்தால் அடுத்த ஒரு சில நாட்களிலேயே ஒட்டுமொத்த உலகத்தையே ஒழுக்கியிருப்பார்கள், ஒட்டுமொத்த இஸ்ரேலையே அழித்திருப்பார்கள், ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகள் மீது, ரெசிடென்ஷியல் ஏரியாக்கள் மீது ஒரு மிக பெரிய தாக்குதல் நடந்திருக்கும். எய்தர் இஸ்ரேல் அழிந்திருக்கும், அல்ல ஈரான் அழிந்திருக்கும், அல்ல ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளுமே அழிந்திருக்கும். ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய டாப் லீடர்ஷிப், அவர்களுடைய வயது, அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய பேலன்ஸ்டான ஆக்ட், எப்படி அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் அந்த பேலன்ஸ்ட் ஆக்டை நடத்தி வந்தாரோ அதே போன்ற அவர்களுடைய லீடர்ஷிப்பும் இருந்தது. அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடனே 40க்கும் மேற்பட்ட டாப் லீடர்ஷிப் அளிக்கப்பட்டது, கொல்லப்பட்டது. ஒட்டுமொத்த ஈரானுடைய அந்த பேலன்ஸ்ட் ஆக்டை, ஒட்டுமொத்த ஈரான்ல இருந்து வரக்கூடிய அந்த தாக்குதலை பேலன்ஸ் செய்த நபர் தான் அலி லாரிசானி. அவரையும் கொன்று விட்டார்கள். அடுத்தபடியாக வரக்கூடிய ரெஜீம் ஒரு இளம் ரெஜீமாக இருக்கிறது, இளம் லீடர்ஷிப்பாக இருக்கிறது. கொலை வெறிகள் அவர்கள் திருப்பி அடிக்கக்கூடிய தாக்குதலை இதற்கு மேல் உலகத்தால் சமாளிக்க முடியுமா, பார்க்க முடியுமா? நேதன்யாகு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு மெஷரும் ஒட்டுமொத்த உலகத்திற்கு எதிராக எப்படி மாறுகிறது, அதை நீங்க பார்க்க வேண்டும். இஸ்ரேல் முதல் முறையாக ஈரான்ல இருக்கக்கூடிய மிக பெரிய நேச்சுரல் கேஸ் ஃபீல்ட்ல, பேஷர் ஏரியாவில் இந்த நேச்சுரல் கேஸ் இருக்கிறது, அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார். இந்த நேச்சுரல் கேஸ் ஃபீல்டில் தீப்பற்றி எரிந்த அந்த காட்சிகளை நீங்க பார்த்தீர்கள்னா, ஒட்டுமொத்த தெஹரான் பெஹஷீரில் இருக்கக்கூடிய இந்த இடம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் ஏற்கனவே ஈரான் இஸ்ரேலுக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கை, ஒரு வார்னிங், ரத்தத்திற்கு பதில் ரத்தம், உயிருக்கு பதில் உயிர். எங்களுடைய எண்ணெய் கிணறுகளில் நீங்க தாக்கினீர்கள்னா அதற்கான ரிட்டாலியேஷன் நிச்சயமாக வரும், அதற்கான பதில் தாக்குதல் நிச்சயமாக வரும். அனைத்துமே புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு நேதன்யாகு இஸ்ரேல் எடுத்து வைத்த இந்த கேவலமான தாக்குதலுக்கு பின்பு என்ன நடக்கிறது? ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகள், முக்கியமாக சவுதி அரேபியா, கத்தர், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அபுதாபி, இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் பிளான்ட், ஆயில் பிளான்ட்,
இந்த இடத்தில் ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்திவிட்டது. பதிலடி தாக்குதல், இதற்கான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளோ சீரியஸான விஷயம் இது என்று. ஏன்னா நான் தொடக்கத்திலே கூறியபடி இப்போ ஈரானில் வரக்கூடிய லீடர்ஷிப் இளம் லீடர்ஷிப், பொறுமை கிடையாது. உலக நாடுகளை புரிந்து கொள்ளாத நபர்கள், கையில் ஆயுதம் இருக்கு, பெரிய பெரிய மிசைல்ஸ் இருக்கு. அந்த மிசைல்ஸை வைத்து எதை வேணாலும் அவர்கள் நடத்துவார்கள், செய்வார்கள் என்கிற அந்த புரிதலை கூட புரிந்து கொள்ளாமல் நேத்தன்யாகு இந்த அளவில் உலக நாடுகளை இந்த அளவில் ஆபத்தில் தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். UAE அபுதாபியில் இருக்கக்கூடிய அல் ஹாஸ்ன் கேஸ் ஃபீல்ட், இங்கே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நேற்று நடந்துள்ளது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சொம்ரஃப் ரிஃபைனரி மற்றும் ஜுபேல் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ், இந்த இரண்டு இடங்களிலுமே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நேற்று நடத்தியிருக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் அட்டாக் வாஸ் ஃப்ரம் இஸ்ரேல். ரிட்டாலியேஷன் வழியாக எத்தனை இடங்களில் ஈரான் தாக்கியிருக்கிறது அதை நீங்கள் பார்க்க வேண்டும். கத்தரில் இருக்கக்கூடிய மெசைத் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ், மெசைத் ஹோல்டிங் கம்பெனி மற்றும் ராஸ் லஃபான் ரிஃபைனரி, இந்த 3 இடங்களில் ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது மட்டுமல்ல, ஈரான் கொடுத்த இன்னொரு வார்னிங், இந்த ரிஃபைனரிகளுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக இடத்தை காலி செய்து விடுங்கள். மக்கள், ஆஃபீஸர்கள், ஒர்க்கர் அனைவருமே இந்த இடத்தை உடனுக்குடன் எவாக்குவேட் செய்து விடுங்கள், அதாவது இங்கிருந்து வெளியேறி விடுங்கள். IRGC orders evacuation in 3 Persian Gulf countries after attack on gas installations. பர்ஷியன் கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய 3 மிக முக்கியமான நாடுகள் UAE, சவுதி அரேபியா மற்றும் கத்தர். இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளுக்கு அக்கம் பக்கத்தில் கூட யாருமே இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து தாக்குதல் வர உள்ளது. Workers should not also leave immediately, and along with that public living there should also leave that area. இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இடத்தை விட்டு ஓடிப்போங்க. கத்தராக இருக்கட்டும், அல்ல சவுதி அரேபியாக இருக்கட்டும், அல்ல UAE ஆக இருக்கட்டும், இதிலிருந்து வரக்கூடிய ஆயில் உலக நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 60%, 60% ஆஃப் க்ரூட் ஆயில் கோஸ் ஃப்ரம் திஸ் ரீஜன். மிடில் ஈஸ்ட்லேருந்து 60%. அப்போ இந்த போர் எந்த அளவில் மிக சீரியஸான ஆங்கிள் எடுத்திருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ் வெறும் கச்சா எண்ணெயை நிறுத்தினார்கள். இங்கே ப்ரொடக்ஷனே முடக்கப்படுகிறது, கச்சா எண்ணெய் உற்பத்தியே செய்யாது. அப்போ என்ன நடக்கும்? உலக நாடுகளில் ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் உருவாகும். இந்த கிரைசிஸுக்கு பின்பு என்ன நடக்கும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3 நாட்களுக்கு முன்பு ஈரானின் இஸ்லாமிக் ஆர்மி issued a ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எங்களுடைய ஆயில் வெல்ஸ், எண்ணெய் கிணறுகளை தாக்கினார்கள்னா அதற்கான பதிலடி தாக்குதல் நிச்சயமாக ஈரான் எடுத்து வைக்கும் என்று நீங்களே கேளுங்கள். که آمریکا و همپیمانان غربی در آن ذی‌نفع هستند به آتش کشیده می شود. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய வேலை, எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது, எந்த விஷயத்தை நாங்கள் இதில் சேர்க்க விட்டுவிட்டோம், அல்ல எப்படி இதை இன்னும் இம்ப்ரூவ் செய்யலாம் என்கிற அந்த சஜஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கீழே எழுதினீர்கள்னா எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். 2வது, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். ஒரு மிகப்பெரிய டீம் இது போன்ற செய்திகளை சேகரிப்பதற்காக 24 மணி நேரமும் வேலை பார்த்து வருகிறது. 24 மணி நேரமும் எங்களோட டீம் பல இடங்களிலிருந்து இந்த செய்திகளை சேகரிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறோம். அதற்கு எதிராக ஒரு சில அமைப்புகள் எங்களை டார்கெட் செய்து பொருளாதார ரீதியாக எங்களை வீக்கெண்ட் செய்யக்கூடிய வேலையும் பார்த்து வருகிறார்கள், அதாவது உடைக்கக்கூடிய வேலையும் பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. ஒரு சுதந்திர மீடியாவை உருவாக்கக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். லெப்டினன்ட் கர்னல் எப்ராஹிம் ஜுல்ஃபகரி
கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கேட்டீர்கள். ஈரானின் ஆர்மி ஸ்போக் பர்சன் தான் இவர். அமெரிக்கன் மீடியா மற்றும் பல நாடுகளில் இருக்கக்கூடிய மீடியா இந்த கான்ஸ்பிரசியை மிகப்பெரிய அளவில் எடுத்துக்காட்ட தொடங்கிவிட்டார்கள். அதாவது அமெரிக்கா இஸ்ரேலுடன் போரிட்டால் கூட அமெரிக்க மீடியாவே இன்னைக்கு இஸ்ரேலுடைய நோக்கத்தை தோலுரித்து காட்டக்கூடிய வேலையை பார்த்துவிட்டது. அதாவது நேதன்யாஹூ வேணும்னே இஸ்ரேலுடைய பெஹஷர் ஏரியாவில் இருக்கக்கூடிய சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டில் நடத்திய இந்த தாக்குதலுக்கு பின்பு இதற்கான ரிட்டாலியேஷன் நிச்சயமாக வரும். இதற்கான ரிட்டாலியேஷன் வந்தால் ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுமே இதில் சிக்கப்போகிறது என்கிற அந்த விஷயம். அதாவது நேதன்யாஹூ தெரிஞ்சு கொண்டே வேணும்னே இந்த போரை தீவிரப்படுத்தக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். இது அமெரிக்கன் மீடியா எடுத்து காட்டக்கூடிய விஷயங்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல ஆக்டிவிஸ்ட்கள், பல தலைவர்கள், பல எக்ஸ்பர்ட்ஸ்கள் டொனால்ட் ட்ரம்பிற்கு இந்த விஷயத்தை எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். ஒயிட் ஹவுஸில் மிகப்பெரிய அளவில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக மக்கள் கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யுஎஸ் காங்கிரஸ் பார்லிமெண்ட்ல எதற்காக இந்த போரில் கலந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக அமெரிக்கர்களுடைய பணம், உயிர் யாரோ ஒரு நபருக்காக இன்னைக்கு சிக்கலில் இருக்கிறது என்கிற ஏராளமான கேள்விகள் கேட்டால் கூட டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது இந்த போரிலிருந்து தப்பியே தீர வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார். அதாவது 4 புறமும் அவருக்கு எதிராக வரக்கூடிய கேள்விகளை பொறுத்து கொள்ள முடியாமல் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் எஸ்கேப் வழியை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இதே விஷயம்தான் நேதன்யாஹுவிற்கு பிடிக்கவில்லை. ஏன்னா நேதன்யாஹுவிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அமெரிக்கா படைகள். அமெரிக்கா படை விட்ரா செய்துவிட்டால் நேதன்யாஹூ இஸ்ரேல் ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியாது. ஒரே ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த பக்கத்தில் இருந்து ஹெஸ்புல்லா அடிக்கும், அந்த பக்கத்தில் இருந்து ஹமாஸ் அடிக்கும், இந்த பக்கத்தில் இருந்து லெபனான், இந்த பக்கத்தில் இருந்து ஈரான் அடிக்கும். ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக குதித்து விடுவார்கள். இஸ்ரேலால் ஒரு 24 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. இது நேதன்யாஹுவுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் எப்பெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் எஸ்கேப் ரூட்டை பார்க்கிறாரோ அப்பெல்லாம் நேதன்யாஹூ இது போன்ற சதிவேலைகளை பார்த்து அமெரிக்காவை சிக்க வைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இதில் 2 மிக முக்கியமான புள்ளிகள் இருக்கு. அதை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். இஸ்ரேலுடைய முதல் நோக்கம், இதற்கு முன்னாடி அமெரிக்காவுடைய பேசஸ்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியது. துபையில் இருக்கக்கூடிய பல கட்டடங்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடந்தது. ஆனால் இந்த எந்த நாடுமே, அது சவுதி அரேபியாக இருக்கட்டும், ஒமானாக இருக்கட்டும், கத்தராக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், துபை, யாருமே ஈரானுக்கு எதிராக அந்த ரிட்டாலியேஷனை காட்டவில்லை. எல்லாருமே இது நீங்க போட்ட சாக்கடை, நீங்கள் தான் சுத்தம் செய்ய வேண்டும், அமெரிக்காவிற்கு அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய பதில். ஆனால் நேதன்யாஹுடைய இந்த சதியை நீங்கள் பார்த்தீர்கள்னா நேரடியாக சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தர் இவர்களுடைய அந்த பொருளாதாரம், எக்கனாமிக் சிஸ்டம், இந்த எண்ணெய் கிணறுகளில் தாக்குதல் நிச்சயமாக ஈரான் நடத்தும். ஏன்னா அவர்கள் ஏற்கனவே 3 நாட்களுக்கு முன்பு கூறியிருந்தார்கள், நீங்கள் இங்கே அடிச்சீங்கன்னா நாங்கள் அங்கே அடிப்போம். அப்போ நேதன்யாஹு வேணும்னே அங்கே தாக்குதல் நடத்திய உடனேயே ஈரான் இங்கிருந்து தாக்குதல்களை நடத்துறது. இப்போ ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல் வழியாக ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் இதில் குதிப்பார்கள் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறது. இது முதல் காரணம். 2வது நீங்கள் பார்த்தீர்கள்னா இஸ்ரேலுடைய 2வது ஆப்ஜெக்டிவ் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை டிவைட் அண்ட் ரூல் வழியாக, அதாவது இஸ்லாமியர்களையே ஒருத்தர் மோதிவிட்டு தன்னுடைய லாபத்தை பார்க்க வேண்டும் என்று. இஸ்ரேல் அமெரிக்கா பக்கத்தில் இருக்கும் வரை தான் அவர்களுக்கு பாதுகாப்பு, இது அவர்களுக்கு நிச்சயமாக புரியும். ஆனால் இதிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் அல்ல அமெரிக்கா பேக் ஃபுட்டில் போகக்கூடாது, விட்ரா செய்யக்கூடாது என்கிற விஷயத்தை வைத்து வேணும்னே நேதன்யாஹூ இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார். இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ரைக் மேஜர் ஈரானியன் நேச்சுரல் கேஸ் ஃபெசிலிட்டி இன் பெஷார். எல்லா ஊடகத்திலையுமே இது இருக்கிறது. ஆனால் இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா நேதன்யாஹூ உலகத்தை பற்றி கவலைப்படுகிறாரா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நேதன்யாஹுடைய நோக்கம் இந்த போரை தடுத்து நிறுத்துவது கிடையாது.
நேத்தன்யாகுவுக்கு ஒரு விஷயம் புரிந்துவிட்டது. அதாவது ஈரான், அமெரிக்கா ஒரு சீஸ்ஃபயரை அறிவித்து விட்டார்கள்னா ஈரான் மறுபடியும் ரிவோக் ஆகும், மறுபடியும் அவர்கள் கிளம்பி வருவார்கள். ஈரான் இந்த முறை வந்தால் இஸ்ரேலை விடமாட்டார்கள். இன்னொரு ஆங்கிளை நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த சிச்சுவேஷன், நேத்தன்யாகு உருவாக்கிய இந்த சிச்சுவேஷன் கோவிடை விட மிக மோசமாக மாறப்போகிறது உலக நாடுகளுக்கு. கோவிட்ல அட்லீஸ்ட் உங்களுக்கு வேக்சின் இருந்தது, மருத்துவமனைகள் இருந்தது, உங்களுக்கு பெட்ரோல் டீசல் அல்ல உணவு தட்டுப்பாடெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த சிச்சுவேஷன் வந்தால், ஆயில் கிரைசிஸ் ஏற்பட்டால், இப்போயே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு சில நகரங்களில் 7,000-8,000 ரூபாய் சிலிண்டர் பிளாக்கில் விற்கக்கூடிய அந்த நிலை வந்து விட்டது. துபாய், அபுதாபி, கத்தர், சவுதி அரேபியா இது போன்ற பல மிகப்பெரிய பணம் இருக்கக்கூடிய நகரங்கள், நாடுகள், அவர்களுடைய லக்ஸரி பில்டிங்ஸ், லக்ஸரி வாழ்க்கையில் இப்போ ஈரான் கை வைக்க முன்வரும்போது அவர்களும் இந்த தாக்குதலை ரெட்டாலியேட் செய்வார்கள், அவர்களும் இந்த போரில் குதித்து விடுவார்கள் என்கிற ஒரு கணக்கை போட்டிருக்கிறார் நேத்தன்யாகு. இது மட்டுமல்ல, உலக நாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள், முக்கியமாக துபை எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் அவர்களுடைய ஹெட் ஆஃபீஸஸ் எங்கே இருக்குன்னா, அல்ல அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இதே கல்ஃப் நாடுகளில் தான் இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 62% இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்காவில் கூட கிடையாது, ஐரோப்பிய நாடுகளில் கூட கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்துடைய 62% இன்வெஸ்ட்மெண்ட் இதே கல்ஃப் நாடுகளில் தான் இருக்கிறது. அப்போ இந்த கல்ஃப் நாடுகளை நீங்கள் அடிக்க தொடங்கினீர்கள், அங்கே ஒரு போர் வெடித்ததுன்னா ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே எடுக்க தொடங்குவார்கள். ஏற்கனவே ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகிருச்சு, ஏற்கனவே பல இடங்களில் கச்சா எண்ணெய் விலை $100 தாண்டி விட்டது. இன்னும் ஒரு சில நாட்களில் $120-130 தொட்டுவிடும் என்கிற ஒரு கணக்கையும் போடுகிறார்கள். இந்த இடத்தில் இன்னொரு ஆங்கிளை நீங்கள் பார்க்க வேண்டும். நேத்தன்யாகு மற்றும் அமெரிக்கா எப்பெல்லாம் ஈரான் மீது இது போன்ற தாக்குதல்களை நடத்துகிறார்களோ, அவர்களுடைய டாப் லீடர்ஷிப்பை குறிவைக்கிறார்களோ, ஒவ்வொரு முறையும் அங்களுடைய மக்கள் ஒன்று திரள தொடங்கிவிட்டார்கள். இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் they were against this regime. இப்போ இருக்கக்கூடிய அயத்துல்லா அலி கமேனியோடைய இந்த அரசாங்கத்திற்கு எதிராக தான் ஒரு சில செட் ஆஃப் மக்கள். ஆனால் இது போன்ற தாக்குதல் நடக்க நடக்க எதிராக இருந்த மக்கள் கூட, எதிராக இருந்த நபர்கள் கூட இன்னைக்கு ஈரானின் அந்த தேசப்பற்றுக்காக, தேசத்திற்காக அவர்கள் ஒன்று திரள தொடங்கிவிட்டார். என்டையர் முஸ்லிம் வேர்ல்டை நேத்தன்யாகு இன்னைக்கு பகைத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஜூயிஷ் லாபி ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையே அழிக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டது. இப்போ இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் கம்யூனிட்டி ஒன்று கூடி அமெரிக்கா பேக்ஃபுட்டில் தள்ளப்பட்டு ஜூயிஷ் லாபிக்கு எதிராக ஒரு போர் தொடங்கினால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். எத்தனை நாட்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலை காப்பாற்றப் போகிறார்? எத்தனை நாட்களுக்கு இஸ்ரேல் டொனால்ட் ட்ரம்பிற்கு பின்னாடி போய் ஒளிந்து கொள்ள இருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த பதிவில் இந்த போரை பற்றின ஒரு சில தகவலை கொடுத்து விடுகிறேன். இந்த போர் ஆயில் வர்சஸ் ஆயிலாக மாறிவிட்டது. இது மட்டுமல்ல, இந்த போருக்கு பின் உலக நாடுகளில் கோவிடை விட மிக மோசமான சிச்சுவேஷன் மாறப்போகிறது. எக்கனாமிக் பர்சனல் இம்பேக்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, கச்சா எண்ணெய் விலை உயர உயர உங்களுடைய பணமும் செலவாக போகிறது. நீங்களும் இந்த போருக்கான பணத்தை கொடுக்க போகிறீர்கள். யாரோ ஒரு நபர் தன்னுடைய லாபத்திற்காக, தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக ஒட்டுமொத்த உலகத்தை இந்த போரில் தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார். இன்னைக்கும் இந்த நபருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இன்னொரு நபர் டொனால்ட் ட்ரம்ப், அவருக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமே திரண்ட பின்பு கூட இந்த போரில் எந்த விதமான சீஸ்ஃபயரும் அறிவிக்கப்படவில்லை. இந்த போர் இன்னைக்கு நாளைக்கு தடுத்து நிறுத்தப்படாது. குறைஞ்சபட்சம் மார்ச் மாதம் கடைசி நாள் வரை இந்த போர் நீடிக்கப் போகிறது. ஆனால் இன்னைக்கு இந்த போரை தடுத்து நிறுத்தினால் கூட அடுத்த 3 to 4 மாதங்கள் பிடிக்கும்
விலை உயர்ந்த இந்த கச்சா எண்ணெயுடைய விலையை குறைப்பதற்காக. ஏன்னா அந்த அளவில் தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த ரூட்டில் கச்சா எண்ணெயை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை தான் ஈரான் பார்த்தது. வாய்ப்பு இருந்தது. பேச்சுவார்த்தைக்கு பின்பு ஒவ்வொரு இடங்களுக்கும் இந்தியாவிற்கும் 2 கப்பல்கள் வந்திருக்கிறது, வரலாம். ஆனால் இப்போ நேதன்யாகு செய்த தாண்டவதற்கு பின்பு, அந்த ஆயில் ப்ரொடக்ஷன் மீதே இவர்கள் தீ வைத்து கொளுத்தியதற்கு பின்பு, அந்த ஆயில் ப்ரொடக்ஷனே வேருடன் தடுத்து நிறுத்தப்பட்டதென்றால் உலகத்தில் எந்த விதமான கிரைசிஸ் வர இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.